மிஸ் சொன்னாங்க ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நாங்கள் பண்ணுறோம். டெய்லி ஒன்ஸ் நாங்கள் பண்ணுவோம். ஒரு நாள் தமிழ், ஒரு நாள் இங்கிலீஷ், ஒரு நாள் ஹிந்தி, அந்த மாதிரி. ஹேண்ட் ரைட்டிங் பிடிக்கணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறமா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோட ஃபுல் வீடியோவும் பாருங்கள். லாஸ்ட்டில் எப்படி ஹேண்ட் ரைட்டிங் இருக்குன்னு சொல்லுங்கள். நான் நேற்று ஒரு பேஜ் எழுதுனா இன்றைக்கி ஒரு பேஜ் எழுதுனேன். ரெண்டுத்தையுமே காட்டுவேன் பாருங்கள். பிடிக்குமா? என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? ஹேண்ட் ரைட்டிங் எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நீங்களும் டெய்லி ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் விளையாடுவீங்களா, இல்லை ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப நேரம் எழுதியிருப்பேன். ஏன்னா எங்கள் புக்கு பாதி ஃபுல்லாக என்னோடய ரஃப் நோட் 10 வரைக்கும் நான் எழுதியிருப்பேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். என் புக்கு 10 வரைக்கும் எழுதுனா கொஞ்சம் டைம் தான் ஆகும். சொல்லியிருந்தா நீங்கள் தயவுசெய்து வந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆகிக்கிறவங்களுக்கு சொல்லலை, ஆகாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஓகே,
கொஞ்சம் தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, டக்கு முடிச்சிடுவேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். பாருங்கள், நேற்று வந்து இது எழுதுறேன், இன்றைக்கி வந்து நான் இது எழுதுனேன், இதுதான் எழுதுனேன். இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்.